மாமல்லபுரத்தில் நடைபெற்ற 31வது தென்மண்டல கவுன்சில் கூட்டத்தில் உரையாற்றிய தமிழ்நாடு முதல்வர் விஜய் பல முக்கிய கோரிக்கைகளை நிறைவேற்ற மத்திய அரசுக்கு வலியுறுத்தியுள்ளார். கிராமப்புற மாணவர்களை பாதிக்கும் நீட் தேர்வில் இருந்து விலக்கு அளித்து 12ஆம் வகுப்பு மதிப்பெண்கள் அடிப்படையில் MBBS, BDS சேர்க்கை நடத்த அனுமதி வழங்க வேண்டும் என வலியுறுத்தினார். மக்கள் தொகையை கட்டுப்படுத்திய தென்னக மாநிலங்களின் நாடாளுமன்ற பிரதிநிதித்துவம் குறையக்கூடாது என சட்டப்பூர்வ உறுதி கோரினார். மாமல்லபுரத்தில் நடைபெற்ற 31வது தென்மண்டல கவுன்சில் கூட்டத்தில் மாநிலங்களுக்கு இடையிலான நதிநீர் பங்கீடு குறித்து தமிழக முதல்வர் விஜய் பேசினார். மாநிலங்களுக்கு இடையிலான நதிநீர் பகிர்வில் கீழ்மடை மாநிலங்களும் உரிமைகளும் அவற்றை சார்ந்த மக்களின் வாழ்வாதாரமும் முழுமையாக பாதுகாக்கப்பட வேண்டும் என்று முதலமைச்சர் விஜய் வலியுறுத்தினார். காவிரி மேலாண்மை ஆணையத்தின் முடிவுகளையும் உச்சநீதிமன்ற தீர்ப்புகளையும் அனைத்து மாநிலங்களும் உரிய முறையில் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று அவர் தெரிவித்தார். தென்னக மாநிலங்கள் தனித்தனியாக செயல்படாமல் ஒருங்கிணைந்த ஒற்றை பொருளாதார மண்டலமாக சிந்தித்து செயல்பட வேண்டுமென மாமல்லபுரத்தில் நடைபெற்ற தென் மண்டல கவுன்சில் கூட்டத்தில் தமிழ்நாடு முதல்வர் விஜய் வலியுறுத்தியுள்ளார். தென்னக மாநிலங்களுக்கிடையே உற்பத்தி மையங்கள், தளவாட பூங்காக்கள் மற்றும் தொழிற்சாலை வழித்தடங்களை இணைக்கும் ஒருங்கிணைந்த பொருளாதார மண்டலங்களை உருவாக்க வேண்டும் என்று விஜய் முன்மொழிந்தார். மாநிலங்களுக்கிடையே உளவு தகவல்களை பகிர்ந்து போதைப் பொருள் கடத்தலை தடுக்க கூட்டு நடவடிக்கை தேவை என்றும் முதல்வர் விஜய் வலியுறுத்தினார். மாமல்லபுரத்தில் நடைபெற்ற 31வது தென்னக மண்டல கவுன்சில் கூட்டத்தில் உரையாற்றிய கேரள முதல்வர் சதீசன், முல்லைப் பெரியாறில் புதிய அணை கட்ட கேரளம் விரும்புகிறது என்று கூறினார். புதிய அணையின் வடிவமைப்பு மற்றும் கட்டுமானத்தை தமிழகமே மேற்கொள்ளலாம் என்றும், முல்லைப் பெரியாற்றில் புதிய அணை கட்டும் முழு செலவையும் கேரளம் ஏற்கும் என்றும் தெரிவித்தார். அதே சமயம் தமிழ்நாட்டிற்கான நீர் பங்கீட்டை முழுமையாக வழங்க தயாராக இருப்பதாகவும் கூறினார். தென் மாநிலங்களின் வளர்ச்சி மற்றும் ஒத்துழைப்பு குறித்து தென்மண்டல கவுன்சில் கூட்டத்தில் ஆந்திர முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு முக்கிய கருத்துக்களை வலியுறுத்தியுள்ளார். அமராவதி, பெங்களூரு மற்றும் சென்னையை இணைக்கும் வகையில் குப்பம் வழியாக புதிய புல்லட் ரயில் திட்டத்தை உருவாக்க அவர் முன்மொழிந்தார். மேலும் கோதாவரி, காவிரி நதிகள் இணைப்பு திட்டத்தின் மூலம் 500 TMC அடிகள் தண்ணீரை திருப்பிவிட்டு தமிழ்நாட்டின் தண்ணீர் பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வு காண முடியும் என்றும் அவர் கூறினார். தமிழ்நாட்டிற்காகவே மேகதாட்டு அணை கட்டப்படுவதாக கர்நாடக முதல்வர் DK சிவக்குமார் தெரிவித்துள்ளார். தென் மாநில முதல்வர்கள் மாநாட்டிற்கு பின் பேட்டியளித்த அவர், நாடாளுமன்ற தொகுதிகளின் எண்ணிக்கையை உயர்த்தக்கூடாது என மத்திய உள்துறை அமைச்சரிடம் வலியுறுத்தியதாக கூறினார். தொகுதி மறுவரையறை விவகாரத்தில் ஒரே வாரத்தில் தமிழக அரசு தன் நிலையை மாற்றி பல்டி அடித்துள்ளதாக திமுக IT விங் மற்றும் அமமுக பொதுச் செயலர் TTV தினகரன் குற்றம் சாட்டியுள்ளனர். தொகுதி மறுசீரமைப்பை ஆதரிப்பவர்கள் எட்டப்பர் என்று ராகுல் காந்தி விமர்சித்தது விஜயைத்தானா என்று திமுக IT விங் கேள்வி எழுப்பியுள்ளது. சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றிய பிறகு தனது நிலைப்பாட்டை மாற்றுவது ஏன் என்று TTV தினகரன் கேள்வி எழுப்பியுள்ளார். தொகுதி மறுவரையறை விவகாரத்தில் தொகுதிகளின் எண்ணிக்கையை உயர்த்தக்கூடாது என்ற தமிழக அரசின் நிலைப்பாட்டில் எந்த மாற்றமும் இல்லை என்று அமைச்சர் நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். 543 தொகுதிகள் நிரந்தரமாக்கப்பட வேண்டும் என்பதே தங்களது நிலைப்பாடு என்றும் குறிப்பிட்டார். முல்லைப் பெரியாறில் புதிய அணை கட்ட வேண்டும் என்று கேரளம் வலியுறுத்தியிருக்கும் சூழலில் தற்போதுள்ள அணையே மிக உறுதியாக உள்ளதாகவும் அமைச்சர் நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைவருக்கும் கார் வழங்கப்படும் என முதல்வர் விஜய் அறிவித்த நிலையில் எந்த ரக காரை தேர்வு செய்வது என தலைமைச் செயலகத்தில் அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டனர். சோதனை ஓட்டத்திற்காக மஹிந்திரா நிறுவனத்தின் பொலிரோ நியோ, ஸ்கார்பியோ உள்ளிட்ட 6 வகையான கார்கள் சென்னை தலைமைச் செயலகத்திற்கு கொண்டுவரப்பட்டன. 16 லட்சம் ரூபாய் முதல் 25 லட்சம் ரூபாய் வரை மதிப்புள்ள இந்த கார்களை அதிகாரிகள் சோதித்து பார்த்தனர். சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு கார் வழங்கும் முதல்வர் விஜயின் அறிவிப்புக்கு சீமான் கண்டனம் தெரிவித்துள்ளார். மக்கள் நலத்திட்டங்கள் பல தேங்கி கிடக்கும் நிலையில் கடுமையான பொருளாதார சுமையில் கடன் வாங்கி MLAக்களுக்கு கார் வழங்குவதா என்று கேள்வி எழுப்பிய அவர், ஏற்கனவே 190 உறுப்பினர்கள் சொந்த வாகனம் வைத்துள்ள நிலையில் அவர்களுக்கு மக்கள் வரி பணத்தில் கார் அளிப்பது ஏற்புடையதல்ல என்று தெரிவித்துள்ளார். மலேசியாவில் PhD பயிலும் தமிழகத்தைச் சேர்ந்த பாரதிதாசன் என்ற மாணவர் அம்பேத்கர் அயலக திட்டத்தில் தனக்கு போதிய நிதி கிடைக்கவில்லை என்று சமூக வலைதளங்களில் கருத்து தெரிவித்தது சர்ச்சையை கிளப்பியது. இவ்விவகாரம் தொடர்பாக சட்டமன்றத்தில் திமுக சட்டமன்ற உறுப்பினர் கோவி செழியன் கேள்வி எழுப்பினார். இதற்கு பதிலளித்த சமூக நீதித்துறை அமைச்சர் வன்னியரசு,
மாணவருக்கு இதுவரை 48 லட்சத்திற்கும் அதிகமாக நிதி விடுவிக்கப்பட்டுள்ளதாகவும் உரிய பயனீட்டு ஆவணங்களை மாணவர் சரியாக சமர்ப்பிக்கவில்லை என்றும் கூறினார். பயிர்க்கடன் தள்ளுபடி தொடர்பாக சட்டமன்ற முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட முயன்ற விவசாயிகள் கைது செய்யப்பட்டனர். அனைத்து விவசாயிகளின் பயிர்க்கடனையும் தள்ளுபடி செய்யக்கோரி தமிழக விவசாயிகள் சங்கத்தின் சார்பில் சட்டமன்ற முற்றுகை போராட்டம் அறிவிக்கப்பட்டிருந்தது. அதன்படி அச்சங்கத்தின் மாநில தலைவர் வேணுகோபால் தலைமையில் எழும்பூர் எல்ஜி கார்டன் ரவுண்டானா பகுதியிலிருந்து சட்டமன்றத்தை நோக்கி விவசாயிகள் பேரணி சென்றனர். காவல்துறையினர் அவர்களை தடுத்து நிறுத்தி கைது செய்தனர். முதலமைச்சர் வாகனம் செல்வதற்காக நீலாங்கரை முதல் அக்கரை வரை சாலை ஒருவழிப்பாதையாக மாற்றப்பட்டதால் குழந்தைகளை அழைத்துச் சென்ற பெற்றோர் நீண்ட தூரம் சுற்றிச் செல்ல வேண்டிய சூழல் ஏற்பட்டது. இதனால் ஆத்திரமடைந்த பெற்றோர் காவல்துறையினரோடு வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். தமிழக நிதியமைச்சர் மரிய வில்சனுக்கு எதிரான வழக்கில் சமரச பேச்சுவார்த்தைக்கு விருப்பமில்லை என்று அவரது சகோதரர் மனைவி தரப்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டது. 2022ஆம் ஆண்டு சகோதரர் மரிய குலோத் மற்றும் அவரது மனைவி கரோலினை தாக்கியதாக அமைச்சர் மரிய வில்சன் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இதனை ரத்து செய்யக் கோரிய மரிய வில்சன் உயர்நீதிமன்றத்தை அணுகினார். 4 முறை சமரச பேச்சுவார்த்தை நடைபெற்ற நிலையில் சமரசத்திற்கு விரும்பவில்லை என்று மரிய வில்சன் சகோதரர் தரப்பில் நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டது. வந்தே மாதரம் முழு பாடலை எதிர்ப்பது காங்கிரசின் தேசவிரோத மனப்பான்மையை காட்டுவதாக மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா சாடியுள்ளார். இது சட்டத்தை மீறும் செயல் என்பதோடு வாக்கு வங்கியையும் நோக்கமாக கொண்டது என காங்கிரஸ் கட்சியை அமித் ஷா சாடியுள்ளார். நாடாளுமன்றத்தில் இயற்றப்பட்ட சட்டத்தை காங்கிரஸ் கட்சி பட்டவர்த்தனமாக மீறியுள்ளதாகவும் அமித் ஷா சாடியுள்ளார். இளம் தலைமுறையினருடன் அரசின் தொடர்பை அதிகரிக்கும் வகையில் அமைச்சர்களை பல்கலைக்கழகங்களுக்கு அனுப்ப மத்திய அரசு திட்டமிட்டிருக்கிறது. இதன்படி ஒவ்வொரு அமைச்சரும் வெவ்வேறு பல்கலைக்கழகங்களுக்கு சென்று மாணவர்களிடம் உரையாற்றுவார். அப்போது மாணவர்களின் பிரச்சினைகளை கேட்டறிவதுடன் நாட்டின் முக்கிய பிரச்சினைகளில் மாணவர்களின் கருத்துக்களை அமைச்சர்கள் கேட்டறிவர். மகாராஷ்டிரா மாநிலத்தின் புனே நகரத்தில் ஆகஸ்ட் 22ஆம் தேதியன்று நடைபெறவுள்ள காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தியின் மாணவர் குரல் நிகழ்வுக்கு 30 நிபந்தனைகளுடன் காவல்துறை அனுமதி அளித்துள்ளது. மாணவிகளின் கல்வி, பாதுகாப்பு, சமத்துவம் மற்றும் வேலைவாய்ப்பு குறித்து கலந்துரையாட ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள இந்நிகழ்வில் 8000 முதல் 10,000 பேர் வரை பங்கேற்பார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. தந்தை மரணத்திற்கு பிறகு தாய் தனியாக எதிர்கொண்ட சவால்கள் தானும் சகோதரியும் மட்டுமே அறிந்த ஒன்று என்று ராகுல் காந்தி உருக்கமாக தெரிவித்துள்ளார். காங்கிரஸ் முன்னாள் தலைவர் சோனியா காந்தி எழுதியுள்ள சுயசரிதை புத்தகம் குறித்த விவரங்களை பகிர்ந்துள்ள அவர் தனது எக்ஸ் தளத்தில் பதிவு ஒன்றை வெளியிட்டுள்ளார். தந்தை மறைந்த பிறகு தாய் தனியாக எதிர்கொண்ட சவால்களையும் மன தைரியத்தையும் கண்ணியத்தையும் தானும் பிரியங்காவும் மட்டுமே அறிவோம் என்று தெரிவித்துள்ளார். மகாராஷ்டிராவில் அரசு பள்ளி மாணவர்களின் நிலை செல்லப்பிராணிகளை விட மோசமாக உள்ளதாக கரப்பான் ஜனதா கட்சித் தலைவர் அபிஜித் திப்கே குற்றம் சாட்டியுள்ளார். மகாராஷ்டிராவின் லாத்தூரில் செய்தியாளர்களிடையே பேசிய அவர் பள்ளிகளில் கழிப்பறை, குடிநீர் உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் இல்லை என்றார். 11 மற்றும் 12ஆம் வகுப்பு அரசியல் அறிவியல் பாடப்புத்தகங்களை உருவாக்க NCERT அமைத்துள்ள குழுவில் RSS மற்றும் ABVP தொடர்புடையவர்கள் இடம்பெற்றிருப்பதாக NSUI குற்றம் சாட்டியிருக்கிறது. இது பாடப்புத்தகங்களின் நடுநிலை தன்மையை பாதிக்கும் என்று தெரிவித்துள்ள காங்கிரசின் மாணவர் அமைப்பான NSUI இந்த குழுவை கலைத்துவிட்டு சுதந்திரமான கல்வியாளர்களை கொண்டு புதிய குழுவை அமைக்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளது. மேகதாட்டு அணை திட்டத்துக்காக கர்நாடக அரசு சமர்ப்பித்துள்ள திருத்தப்பட்ட விரிவான திட்ட அறிக்கையில் 12,500 ஏக்கர் வனப்பகுதி அழிக்கப்பட்டு 8.9 லட்சம் மரங்கள் வெட்டப்படும் என்ற தகவல் வெளியாகியுள்ளது. இதில் 7 லட்சம் சிறிய மரங்களும் 1 லட்சம் பெரிய மரங்களும் அடங்கும். இந்த திட்ட அறிக்கை சுற்றுச்சூழல் ஆர்வலர்களிடையே கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளதோடு காவிரி ஆற்றின் குறுக்கே அணை கட்ட தமிழ்நாடும் தொடர்ந்து கடும் எதிர்ப்பு தெரிவித்து வருகிறது. இந்தியாவுக்கான அமெரிக்க தூதர் செர்ஜியோ கோர் காஷ்மீரை தொடர்ந்து லடாக்கிற்கும் சென்றுள்ளார். லடாக்கில் சீனா எல்லை தொடர்பாக பிரச்சினை செய்து வரும் நிலையில் அங்கு அமெரிக்க தூதர் சென்றுள்ளது அரசியல் ரீதியில் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. லடாக்கிற்கு செல்வதை பெரும்பாலும் வெளிநாட்டு தூதர்கள் தவிர்ப்பது வழக்கம். மேலும் அமெரிக்க தூதர் ஒருவர் கூட இதுவரை லடாக் சென்றதில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது. டெல்லியில் உள்ள பாகிஸ்தான் தூதரகத்திற்கு வெளியே பாதுகாப்புக்காகவும் போக்குவரத்தை முறைப்படுத்துவதற்காகவும் வைக்கப்பட்டிருந்த தடுப்புகள், கூரைகள், கம்பி வேலிகள் அகற்றப்பட்டுள்ளது.
மாநகராட்சி ஊழியர்கள் புல்டோசர் கொண்டு இவற்றை அகற்றினர். பாகிஸ்தானின் இஸ்லாமாபாத்தில் உள்ள இந்திய தூதரகத்தில் வெளிப்பகுதியில் 3 நாட்களுக்கு முன் பாதுகாப்பு தடுப்புகள் அகற்றப்பட்டதற்கு பதிலடியாக இந்நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தெரிகிறது. மேற்குவங்க பார் கவுன்சில் தேர்தலில் மொத்தம் உள்ள 23 15 பதவிகளுக்கு திரிணாமுல் காங்கிரஸ் வழக்கறிஞர்கள் தேர்வு செய்யப்பட்டுள்ளனர். சட்டமன்ற தேர்தல் தோல்வி மற்றும் கட்சியில் ஏற்பட்டுள்ள பிளவுகளால் ஏற்பட்ட பின்னடைவுகளுக்கு மத்தியில் திரிணாமுல் காங்கிரசுக்கு இந்த வெற்றி முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது. ஆளும் கட்சியான பாஜகவும் இடதுசாரி கட்சிகளும் பார் கவுன்சிலில் தலா 3 பதவிகளை கைப்பற்றியுள்ளன. பெண்களுக்கு ஒதுக்கப்பட்ட 5 பதவிகளில் 4ஐ திரிணாமுல் காங்கிரஸ் கைப்பற்றியிருக்கிறது. கேரள மாநிலம் திருவனந்தபுரத்தில் உள்ள விழுங்கம் சர்வதேச கடல்சார் துறைமுகத்தில் முழுமையான ஏற்றுமதி மற்றும் இறக்குமதி செயல்பாடுகள் அதிகாரப்பூர்வமாக தொடங்கப்பட்டுள்ளன. முதல்வர் சதீசன் மற்றும் துறைசார் நிபுணர்கள் முன்னிலையில் இந்த வரலாற்று சிறப்புமிக்க நிகழ்வு அரங்கேறியுள்ளது. இதுவரை நமது நாட்டின் கொள்கலன் மறு ஏற்றுமதி வர்த்தகத்தில் 75 விழுக்காட்டிற்கும் அதிகமானவை வெளிநாட்டு துறைமுகங்களையே சார்ந்திருந்தன. இதனால் தேவையில்லாத போக்குவரத்து நேரமும் அதிகப்படியான தளவாட செலவுகளும் ஏற்பட்டு வந்தன. பெங்களூரு மெட்ரோ ரயில் சேவையை அத்திப்பள்ளி வரை நீட்டிப்பது குறித்து பெங்களூரு மெட்ரோ நிறுவனம் விரைந்து அறிக்கையை சமர்ப்பிக்க வேண்டும் என்று மாநில அரசு அறிவுறுத்தியுள்ளது. பெங்களூரு பொம்மச்சந்திரா முதல் தமிழக எல்லைப்பகுதியில் அமைந்துள்ள அத்திப்பள்ளி வரை 10.5 கிலோமீட்டர் தொலைவுக்கு மெட்ரோ ரயில் சேவையை நீட்டித்து 9 புதிய நிலையங்களை அமைக்க பெங்களூரு மெட்ரோ ரயில் நிறுவனம் திட்டமிட்டிருக்கிறது. முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தியின் 82வது பிறந்த நாளை முன்னிட்டு இளைஞர்களுக்காக அவர் ஆற்றிய சேவைகளை காங்கிரஸ் தலைவர் ஜெய்ராம் ரமேஷ் நினைவு கூர்ந்துள்ளார். வாக்குரிமை வயதை 21 18 குறைத்தது, தேசிய இளைஞர் தினத்தை அறிவித்தது மற்றும் தேசிய கல்விக் கொள்கை மூலம் நவோதயா வித்யாலயாக்களை உருவாக்கியது போன்றவற்றை அவர் சுட்டிக்காட்டினார். மேலும் நேரு யுவகேந்திரா அமைப்பை நிறுவியதுடன் தகவல் தொழில்நுட்ப புரட்சியை ஏற்படுத்தி நாட்டின் இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்புகளை உருவாக்கினார் என்றும் ஜெய்ராம் ரமேஷ் குறிப்பிட்டுள்ளார். தேசிய மருத்துவ ஆணையம் மருத்துவர்களுக்கு நாடு முழுவதும் செல்லுபடியாகும் வகையில் ஒரே தேசிய தனித்துவ அடையாள எண் வழங்கும் புதிய திட்டத்தை பரிந்துரைத்துள்ளது. இதன் மூலம் மருத்துவர்கள் வேறு மாநிலங்களில் புதிதாக பதிவு செய்யாமல் இந்தியா முழுவதும் எங்கு வேண்டுமானாலும் மருத்துவ சேவையாற்ற முடியும். மேலும் மருத்துவர்களின் உரிம புதுப்பித்தல் மற்றும் ஒழுங்கு நடவடிக்கை விவரங்களை ஒரே தேசிய பதிவேட்டில் பராமரிக்கவும் இது வழிவகை செய்கிறது. கேரள மாநிலம் திருவனந்தபுரம் மிருகக்காட்சி சாலைக்கு புதிதாக 3 வரிக்குதிரைகள் வந்துள்ளன. குஜராத் ஜாம்நகர் பகுதியில் உள்ள வந்தாரா வனவிலங்கு மீட்பு மற்றும் மறுவாழ்வு மையத்திலிருந்து 1 ஆண் மற்றும் 2 பெண் வரிக்குதிரைகள் வாங்கப்பட்டு திருவனந்தபுரம் மிருகக்காட்சி சாலைக்கு கொண்டுவரப்பட்டுள்ளன. மிருகக்காட்சி சாலையில் விடப்பட்டதும் வரிக்குதிரைகள் துள்ளி குதித்து ஓடியது காண்போரை கவர்ந்தது. காலி பணியிடங்களை நிரப்புவது உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி செவிலியர்கள் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். செவிலியர்களின் பணி நிறைவு முறையை கைவிடவும், தொகுப்பூதிய முறையை ரத்து செய்து காலமுறை ஊதியம் வழங்க கோரியும் பல்வேறு மாவட்டங்களில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் 1 மணி நேர பணி புறக்கணிப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி முழக்கங்களை எழுப்பினர். தென்காசி மாவட்டம் கடையநல்லூரில் உள்ள இலங்கை தமிழர் முகாம் பகுதியில் பரவி வரும் தீவிர வைரஸ் காய்ச்சலால் நர்சிங் மாணவர் உட்பட 3 பேர் உயிரிழந்துள்ளனர். குடியிருப்பு பகுதி அருகே உள்ள குப்பை கிடங்கால் சுகாதார சீர்கேடு ஏற்பட்டுள்ளதாக மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். எனினும் உயிரிழந்தவர்களுக்கு டெங்கு உறுதியாகவில்லை என்று கூறப்படுகிறது. இதுகுறித்து சட்டமன்றத்தில் பேசிய கடையநல்லூர் எம்எல்ஏ ராஜேந்திரன் இந்த காய்ச்சல் மேலும் பரவாமல் நடவடிக்கை எடுக்குமாறு வலியுறுத்தினார். தமிழகத்தில் மருத்துவ படிப்புகளுக்கான கலந்தாய்வில் அரசு பள்ளி மாணவர்களுக்கான 7.5 விழுக்காடு உள்ஒதுக்கீட்டின் கீழ் மொத்தம் 614 மாணவ மாணவியர் சேர்க்கை பெற்றுள்ளனர். இதில் 510 பேருக்கு எம்பிபிஎஸ் இடங்களும் 104 பேருக்கு பிடிஎஸ் இடங்களும் கிடைத்துள்ளன. அரசு, தனியார் மற்றும் நிகர்நிலை பல்கலைக்கழகங்களில் இந்த இடங்கள் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளன. ஏழை எளிய மாணவர்களின் இந்த சாதனைக்கு தரமான பயிற்சியை அளித்த பள்ளிக் கல்வித்துறை பெருமிதம் தெரிவித்து வாழ்த்தியுள்ளது. பராமரிப்பு பணிகள் காரணமாக சென்னை எழும்பூரிலிருந்து புறப்படும் முக்கிய விரைவு ரயில்கள் இன்று முதல் 25ஆம் தேதி வரை தாம்பரத்திலிருந்து இயக்கப்பட உள்ளன. அதன்படி தஞ்சாவூர் விரைவு ரயில், மங்களூரு விரைவு ரயில், கொல்லம் அனந்தபுரி அதிவிரைவு ரயில் ஆகிய ரயில்கள் தாம்பரத்துடன் நிறுத்தப்படும். திருச்சியிலிருந்து வரும் ராக்ஃபோர்ட் விரைவு ரயில் மாம்பலத்தில் நிறுத்தப்படும். மறுமார்க்கமாக இயக்கப்படும் ரயில்கள் தாம்பரத்திலிருந்து இயக்கப்படும். கடல் சீற்றம் காரணமாக ராமநாதபுரம் மாவட்டம் தனுஷ்கோடிக்கு சுற்றுலா பயணிகள் செல்ல 2வது நாளாக தடை விதிக்கப்பட்டுள்ளது.
தனுஷ்கோடி கடல் பகுதியில் 3 முதல் 4 அடி உயரத்திற்கு அலைகள் எழும்புகின்றன. இதனால் பாதுகாப்பு கருதி சுற்றுலா பயணிகளை காவல்துறையினர் தடுத்து நிறுத்தி திருப்பி அனுப்பினர். நெல்லை மாவட்டம் சேரன் மகாதேவி அருகில் உள்ள கல்லூர் வடுகம்பட்டியில் இயங்கி வரும் தனியார் காகித ஆலையில் பயங்கர தீ விபத்து ஏற்பட்டது. இதனால் பல லட்சம் ரூபாய் மதிப்பிலான பழைய காகித பண்டல்கள் எரிந்து நாசமாகியுள்ளன. தீயணைப்புத் துறையினர் தீயை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவரும் பணியில் 2வது நாளாக தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர். ஆலையைச் சுற்றியுள்ள பகுதிகளில் கரும்புகை காரணமாக மக்கள் அவதியடைந்துள்ளனர். சேலம் மாவட்டம் சங்ககிரியில் உள்ள தனியார் கல்லூரியில் ஓணம் பண்டிகை கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. 1000க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் கேரள பாரம்பரிய உடையில் நிகழ்ச்சியில் பங்கேற்றனர். செண்டை மேளம் முழங்க மகாபலி சக்கரவர்த்தி வரவேற்பு, அத்தப்பூ கோலம், திருவாதிரை நடனம் மற்றும் பாரம்பரிய விளையாட்டுப் போட்டிகள் நடைபெற்றன. ராஜபாளையம் அரசு மருத்துவமனையில் அமரர் ஊர்தி வசதி இல்லாததால் உயிரிழந்தவரின் உடலை ஆட்டோவில் ஏற்றிச் சென்ற சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. எனவே மக்களின் நலன் கருதி உடனடியாக இலவச அமரர் ஊர்தி வசதியை ஏற்படுத்தி தர வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்துள்ளது. தேனியில் உள்ள மூலவைகை ஆற்றங்கரையோரத்தில் பயன்படுத்தப்பட்ட ஊசி மருந்துகள் மற்றும் மருத்துவக் கழிவுகள் திறந்த வெளியில் கொட்டப்பட்டிருப்பதால் மக்கள் அதிர்ச்சியடைந்துள்ளனர். மேய்ச்சலுக்கு வரும் கால்நடைகளுக்கும் தண்ணீர் குடிக்க வரும் வனவிலங்குகளுக்கும் பெரும் ஆபத்து ஏற்பட்டுள்ளது. இதுகுறித்து வட்டார சுகாதாரத்துறை அதிகாரிகளிடம் கேட்டபோது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அவர்கள் தெரிவித்தனர். சிவகங்கை மாவட்டம் சிங்கமுனரி அருகே வடவன்பட்டியில் 81 கிராமங்களை உள்ளடக்கிய கூட்டமைப்பின் சார்பில் கனிம வள சுரண்டலுக்கு எதிராக ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் கல்குவாரி மற்றும் மண் குவாரிகளை உடனடியாக மூட வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டது. மேலும் பாதுகாக்கப்பட்ட கனிம வள பகுதியாக அறிவிக்க வலியுறுத்தினர். உடுமலை மூணாறு சாலையில் இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்த இளைஞர்களை யானை துரத்திய போதும் ஆபத்தை உணராமல் அலட்சியமாக வீடியோ எடுத்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இந்த காட்சிகள் சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகின்றன. வனவிலங்குகளுக்கு அருகில் சென்று இதுபோன்ற விபரீத செயல்களில் ஈடுபடுபவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் வலியுறுத்துகின்றனர். டெல்லி மாணவர் போராட்டத்தின் போது காவல்துறை அத்துமீறலில் ஈடுபட்டதாக எழுந்த புகார்களை விசாரிக்க உச்சநீதிமன்ற முன்னாள் நீதிபதி ஆர் சுபாஷ் ரெட்டி தலைமையில் 5 பேர் கொண்ட உயர்மட்ட விசாரணைக் குழுவை உச்சநீதிமன்றம் அமைத்துள்ளது. இக்குழுவில் ஓய்வு பெற்ற நீதிபதிகள் மற்றும் முன்னாள் சிபிஐ இயக்குநர் உட்பட மூத்த அதிகாரிகள் இடம்பெற்றுள்ளனர். தடியடி, பெல்லட் குண்டுகள் பயன்பாடு, பெண் போராட்டக்காரர்கள் மீதான வன்முறை மற்றும் பொது சொத்துக்களுக்கு ஏற்பட்ட சேதங்கள் குறித்து இந்த குழு விரிவாக விசாரணை நடத்தும். ஈரான் பொருளாதாரத்தை ஒட்டுமொத்தமாக அழிக்கும் வகையில் கடும் நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்று அமெரிக்க அதிபர் டிரம்ப் எச்சரித்துள்ளார். ஈரானுடன் செய்து கொண்ட 60 நாள் போர் நிறுத்த ஒப்பந்தம் முடிவுக்கு வந்திருக்கும் நிலையில் அமெரிக்கா மீண்டும் தாக்கத் தொடங்குமா என்ற கேள்வி எழுந்தது. இந்நிலையில் ஆயுத பாதையை கைவிட்டு பொருளாதார ரீதியான நடவடிக்கைகளை எடுக்க டிரம்ப் முடிவு செய்துள்ளார். தங்கள் நாட்டு பொருளாதாரத்தை முற்றிலும் நாசம் செய்வோம் என அமெரிக்கா கூறியுள்ளது உள்நாட்டு பிரச்சினைகளிலிருந்து மக்களை திசை திருப்பும் முயற்சி என பதிலளித்துள்ளது. அமெரிக்காவின் கடனும் வட்டியும் முன் எப்போதும் இல்லாத அளவு உயர்ந்து விட்டதாகவும் டிரம்ப் அரசின் செயல்பாடுகள் தோல்வியடைந்து விட்டதையே இது காட்டுவதாகவும் ஈரான் வெளியுறவுத்துறை அமைச்சர் சையத் அப்பாஸ் அராக்சி தெரிவித்திருக்கிறார். வளைகுடா பகுதியில் தங்கள் படை பலத்தை குறைத்துக் கொள்ள அமெரிக்கா பரிசீலிப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. ஈரானுடன் அமெரிக்கா நடத்தி வரும் போர் 6 மாதங்களை தொட்டிருக்கும் நிலையில் இதற்கு $37 பில்லியன், அதாவது இந்திய மதிப்பில் 3 லட்சம் கோடி ரூபாய் செலவாகியுள்ளது. மேலும் அமெரிக்க படைகளுக்கு இடம் அளிப்பதால் சவுதி, குவைத், பஹ்ரைன் உள்ளிட்ட நாடுகள் தாக்குதலுக்கு ஆளாகி வருகின்றன. இதனால் அவை அமெரிக்காவின் மீது அதிருப்தியில் இருப்பதாக கூறப்படுகிறது. இப்படி பல்வேறு அம்சங்களை பரிசீலித்து தங்கள் படை பலத்தின் அளவை குறைத்துக் கொள்ள பென்டகன் பரிசீலித்து வருவதாக வாஷிங்டன் போஸ்ட் இதழ் செய்தி வெளியிட்டுள்ளது. சவுதி அரேபியா, கத்தார், குவைத், பஹ்ரைன், அமீரகம், ஓமன் ஆகிய நாடுகளில் அமெரிக்கா விமானம் மற்றும் கடற்படைகளை நெடுங்காலமாக நிறுத்தி வைத்துள்ளது. உக்ரைன் தலைநகர் கீவ் மீது ரஷ்யா நடத்திய இரவு நேர ஏவுகணை தாக்குதலில் 12 பேர் உயிரிழந்தனர், 33 பேர் காயமடைந்தனர்.
குடியிருப்பு கட்டடங்கள், மருத்துவமனை மற்றும் பள்ளி உட்பட 12 இடங்கள் சேதமடைந்துள்ளன. உக்ரைனின் வான் பாதுகாப்பு இருப்பை குறைக்கும் நோக்கில் ரஷ்யா இந்த தாக்குதலை தீவிரப்படுத்தியுள்ளது. அமெரிக்க அரசின் கடன் வரலாறு காணாத அளவு உயர்ந்து $40 டிரில்லியன் உயர்ந்துள்ளது. போர் செலவு, சமூக பாதுகாப்பு திட்டங்கள் உள்ளிட்டவை காரணமாக கடன் உயர்ந்துள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். கடந்த மார்ச் மாதம்தான் கடன் $39 டிரில்லியன் இருந்த நிலையில் 5 மாதங்களில் $1 டிரில்லியன் கடன் அதிகரித்திருப்பது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஒரு நிமிடத்தில் இந்தியர்கள் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், எக்ஸ் மற்றும் யூடியூப் சமூக ஊடக தளங்களில் சுமார் 90,000 பதிவுகளை வெளியிடுகின்றனர். இந்தியாவில் இணைய பயன்பாடு மிக வேகமாக கிராமங்கள் வரை பரவி வரும் நிலையில் சமூக ஊடகங்களில் மக்கள் பகிரும் தகவல்கள் குறித்த சுவாரஸ்யமான புள்ளி விவரங்கள் வெளியாகியுள்ளன. ஒரு நிமிடத்தில் ஃபேஸ்புக்கில் 66,000 புகைப்படங்கள் மற்றும் ஸ்டேட்டஸ்கள் பதிவேற்றப்படுகின்றன. எக்ஸ் தளத்தில் 14,500 ட்வீட்டுகளும், இன்ஸ்டாகிராமில் 8,200 புதிய புகைப்படங்கள் மற்றும் ரீல்ஸ்கள் பகிரப்படுகின்றன. இளவரசர் ஹாரியும் அவரது மனைவி மேகனும் மீண்டும் பிரிட்டனுக்கு திரும்ப முடிவு செய்துள்ளனர். எனினும் அவர்கள் அரச குடும்ப பணிகளை தொடர மாட்டார்கள் என்று டெய்லி டெலிகிராப் செய்தி வெளியிட்டுள்ளது. இவர்களது பிள்ளைகளான ஆர்ச்சி மற்றும் லிலிபெட் ஆகியோர் செப்டம்பர் மாதம் முதல் பிரிட்டன் பள்ளிகளில் பயில உள்ளனர். இந்த முடிவை மன்னர் சார்லஸும் ஏற்றுக்கொண்டுள்ளார். 6 ஆண்டுகளுக்கு பிறகு தம்பதியினர் நாடு திரும்புவது புற்றுநோய் சிகிச்சையில் இருக்கும் மன்னர் சார்லஸ் தனது பேர பிள்ளைகளுடன் நேரம் செலவிட வாய்ப்பாக அமையும். தொகுதி மறுவரையறை விவகாரத்தில் ஒரே வாரத்தில் தமிழக அரசு தன் நிலையை மாற்றி பல்டி அடித்துள்ளதாக திமுக ஐடி விங் மற்றும் அமமுக பொதுச் செயலர் டிடிவி தினகரன் குற்றம் சாட்டியுள்ளனர். தொகுதி மறுசீரமைப்பை ஆதரிப்பவர்கள் எட்டப்பர் என்று ராகுல் காந்தி விமர்சித்தது விஜயைத்தானா என்று திமுக ஐடி விங் கேள்வி எழுப்பியுள்ளது. சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றிய பிறகு தனது நிலைப்பாட்டை மாற்றுவது ஏன் என்று டிடிவி தினகரன் கேள்வி எழுப்பியுள்ளார். சவுதியில் மீன்பிடி தொழிலில் ஈடுபட்டு வந்த தமிழக மீனவர்கள் மீது துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்ட சம்பவம் தொடர்பாக சட்டமன்றத்தில் அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி கே பழனிசாமி உள்ளிட்ட எதிர்க்கட்சியினர் கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வந்தனர். ஈரானிய கடற்கொள்ளையர்கள் நடத்திய தாக்குதலில் மாவீரன் என்ற மீனவர் உயிரிழந்த நிலையில் பால்ராஜ், சங்கர், மணிகண்டன் ஆகிய மீனவர்கள் காயமடைந்து சிகிச்சை பெற்று வருகின்றனர். மாவீரன் உடலை தாயகம் கொண்டு வரவும் சிகிச்சை பெற்று வரும் மீனவர்களை அழைத்து வரவும் கோரினர். இதற்கு பதிலளித்த பொதுப்பணித்துறை அமைச்சர் ஆதவ அர்ஜுனா தமிழக மீனவரின் உடலை தாயகம் கொண்டு வருவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொண்டு வருவதாக கூறினார். ஆந்திர அரசு அதிகாரிகளால் கைது செய்யப்பட்ட சென்னை காசிமேட்டைச் சேர்ந்த 80 மீனவர்களை விடுதலை செய்ய தமிழக அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகள் தொடர்பாக அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி கே பழனிசாமி உள்ளிட்ட எதிர்க்கட்சியினர் சட்டமன்றத்தில் கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வந்தனர். இது தொடர்பாக பதிலளித்த மீன்வளத்துறை அமைச்சர் ஸ்ரீநாத், மீனவர்களை விடுவிக்க ஆந்திர அரசை கடிதம் வாயிலாக கேட்டுக் கொண்டுள்ளதாக தெரிவித்தார். ஆந்திர மீன்வள ஆணையர் படகுகளை விடுவிப்பது தொடர்பாக நெல்லூர் ஆட்சியருக்கு அறிவுறுத்தியுள்ளதாகவும் தெரிவித்தார். கம்யூனிஸ்ட் கட்சியினர் தொடர்பான சுற்றறிக்கைகள் சர்ச்சையை ஏற்படுத்திய நிலையில் சட்டமன்றத்தில் அது குறித்து விவாதம் நடந்தது. கல்லூரி மாணவர்கள் கம்யூனிஸ்ட் மற்றும் கரப்பான் ஜனதா கட்சிகளின் போராட்டங்களில் பங்கேற்பதை தடுக்க வேண்டும் என்ற சுற்றறிக்கை வெளியாகி எதிர்ப்பு கிளம்பியதை அடுத்து திரும்பப் பெறப்பட்டது. இவை குறித்து சட்டமன்றத்தில் பேசிய திருத்துறைப்பூண்டி இந்திய கம்யூனிஸ்ட் எம்எல்ஏ மாரிமுத்து, இடதுசாரிகளை குறிவைத்து இனம் காணும் நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாக குற்றம் சாட்டினார். இதற்கு பதிலளித்த அமைச்சர், சம்பந்தப்பட்ட வட்டாட்சியர் பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளதாக அமைச்சர் செங்கோட்டையன் பதிலளித்தார். சைபர் மோசடிகள், போலி சிம் கார்டுகள் மற்றும் டிஜிட்டல் கைது சம்பவங்களை தடுக்க புதிய சிம் கார்டு வழங்குவதற்கான விதிகளை மத்திய அரசு மேலும் கடுமையாக்கியுள்ளது. இனி டிஜிட்டல் இன்டெலிஜென்ஸ் பிளாட்ஃபார்ம் மூலம் வாடிக்கையாளர்களின் விவரங்களை உடனடியாக சரிபார்ப்பது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. சந்தேகத்திற்குரிய அல்லது போலி அடையாள சான்றுகளை பயன்படுத்தி புதிய தொலைபேசி இணைப்புகளை பெறுவது உடனடியாக தடுக்கப்படும். ஒரு நபர் அதிகபட்சமாக 9 சிம் கார்டுகளும் ஜம்மு காஷ்மீர், அஸ்ஸாம் மற்றும் வடகிழக்கு மாநிலங்களில் 6 சிம்களும் மட்டுமே வைத்திருக்க முடியும். இலங்கையில் நிலவும் கடுமையான வறட்சியால் உணவு மற்றும் குடிநீரின்றி காட்டு யானைகள் மட்டக்களப்பு மாவட்ட எல்லை கிராமங்களுக்குள் புகுந்து வருகின்றன. செங்கலடி பிரதேச செயலக பிரிவுக்குட்பட்ட ஈரளக்குளம், இலுக்குப்பொத்தானை, திருமாவளி, பெரியவட்டான் ஆகிய இடங்களில் யானைகளின் வருகை அதிகரித்துள்ளது. பிற்பகல் நேரத்தில் வயல்வெளிகளுக்குள் புகும் யானைகள் பயிர்களை சேதப்படுத்துவதுடன் வீடுகளையும் தாக்குகின்றன.
அண்மையில் சித்தாண்டி பகுதியில் வீடு ஒன்றை சேதப்படுத்திய யானைகள் அங்கிருந்த நெல் மூட்டைகளையும் நாசமாக்கியுள்ளன. ஆந்திர அரசு அதிகாரிகளால் கைது செய்யப்பட்ட சென்னை காசிமேட்டைச் சேர்ந்த 80 மீனவர்களை விடுதலை செய்ய தமிழக அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகள் தொடர்பாக அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி கே பழனிசாமி உள்ளிட்ட எதிர்க்கட்சியினர் சட்டமன்றத்தில் கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வந்தனர். இது தொடர்பாக பதிலளித்த மீன்வளத்துறை அமைச்சர் ஸ்ரீநாத், மீனவர்களை விடுவிக்க ஆந்திர அரசை கடிதம் வாயிலாக கேட்டுக் கொண்டுள்ளதாக தெரிவித்தார். ஆந்திர மீன்வள ஆணையர் படகுகளை விடுவிப்பது தொடர்பாக நெல்லூர் ஆட்சியருக்கு அறிவுறுத்தியுள்ளதாகவும் தெரிவித்தார். திருப்பூரில் பனியன் தொழிலாளி குடும்பத்தைச் சேர்ந்த மாணவி சுஜிதா 7.5 விழுக்காடு இடஒதுக்கீடு மூலம் மருத்துவக் கல்லூரியில் சேர்ந்துள்ளார். முன்னதாக சுஜிதாவின் அண்ணன் சந்தோஷ் 7.5 விழுக்காடு இடஒதுக்கீட்டில் சென்னை இஎஸ்ஐ மருத்துவக் கல்லூரியில் 2ஆம் ஆண்டு பயின்று வருகிறார். இந்நிலையில் சுஜிதா தற்போது திருச்சி எஸ்ஆர்எம் மருத்துவக் கல்லூரியில் சேர்ந்துள்ளார். திருச்செந்தூர் முருகன் கோயில் வள்ளி குகையில் பக்தர்கள் தரிசனம் செய்ய மீண்டும் அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது. கோயிலில் நடைபெற்று வந்த சீரமைப்பு பணிகள் நிறைவடைந்ததை தொடர்ந்து அனுமதி அளிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் குகைக்கு செல்லும் வழியில் முருகப்பெருமானின் வரலாற்று நிகழ்வுகள் வண்ண சித்திரங்களாக வரையப்பட்டுள்ளது பக்தர்களை பெரிதும் கவர்ந்தன. விழுப்புரம் மாவட்டம் பனங்குப்பத்தில் குடிநீர் விநியோகம் செய்யக்கோரி பொதுமக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் புதுச்சேரி சாலையில் அரை மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. தகவல் அறிந்து வந்த கோலியனூர் வட்டார வளர்ச்சி அலுவலர் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உறுதியளித்ததைத் தொடர்ந்து போராட்டம் கைவிடப்பட்டது. திருவாரூர் அருகே 11 வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த வழக்கில் அன்பழகன் என்பவருக்கு 45 ஆண்டுகள் கடுங்காவல் தண்டனை விதித்து திருவாரூர் மகிழா நீதிமன்றம் தீர்ப்பளித்திருக்கிறது. மேலும் பாதிக்கப்பட்ட சிறுமிக்கு தமிழக அரசு சார்பில் 6 லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்கவும் நீதிபதி உத்தரவிட்டார். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் அருகே குறிஞ்சி நகர் கிராமத்தில் குடிநீர் கிணறு அமைக்க 15 லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டும் பணிகள் கிடப்பில் போடப்பட்டதாக புகார் எழுந்திருக்கிறது. இதுகுறித்து பேசிய வட்டார வளர்ச்சி அலுவலர் சுவாமிநாதன், ஒப்பந்ததாரர் பணியை தொடங்கி பாதையில் விட்டுள்ளதாகவும் மறு ஒப்பந்தம் போடப்பட்டு பணிகள் தொடங்கப்படும் என்றும் விளக்கமளித்தார். ஈரோடு மாவட்டம் புன்சை புளியம்பட்டி வாரச்சந்தையில் வரத்து குறைவால் சின்ன வெங்காயம் மற்றும் பெரிய வெங்காயத்தின் விலை கணிசமாக உயர்ந்துள்ளது. கிலோ 40 ரூபாய்க்கு விற்கப்பட்ட சின்ன வெங்காயம் தற்போது 80 ரூபாய்க்கும், பெரிய வெங்காயம் 40 முதல் 50 ரூபாய் வரையிலும் விற்பனை செய்யப்படுகிறது. கடந்த 5 ஆண்டுகளில் புதிய வாகன கடன்களை விட பழைய கார்களுக்கான கடன் அதிக வளர்ச்சி கண்டுள்ளது. முறையான நிதி நிறுவனங்கள் மூலம் கடன் பெற இந்தியர்கள் அதிக ஆர்வம் காட்டுவதே இதற்கு காரணம் என கிரிஃப் ஹைமார்க் அறிக்கை தெரிவிக்கிறது. 2021 ஜூன் மாத நிலவரப்படி பழைய கார்களுக்கான கடன் தொகை 40,000 கோடி ரூபாயாக இருந்த நிலையில் அது 2026 ஜூன் மாதத்தில் 1.3 லட்சம் கோடி ரூபாயாக உயர்ந்துள்ளது. கடந்த 5 ஆண்டுகளில் பழைய கார்களுக்கான கடன் வளர்ச்சி ஆண்டுக்கு சராசரியாக 26 விழுக்காடாக உள்ளது. அதேவேளை புதிய கார்களுக்கான கடன் வளர்ச்சி 17 விழுக்காடாகவே உள்ளது. கொடைக்கானல் பிரைண்ட் பூங்காவில் லானட்டா வகை குறிஞ்சி மலர்கள் பூத்து குலுங்க தொடங்கியுள்ளன. கடந்த 2021ஆம் ஆண்டு புதிய தலைமுறை முயற்சியால் வனப்பகுதியிலிருந்து எடுத்து வரப்பட்ட இந்த செடிகள் பூங்கா மலர்படுகைகளில் நட்டு பராமரிக்கப்பட்டன. இந்நிலையில் அவை தற்போது பூக்க தொடங்கியுள்ளது மக்களிடையே மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.